الحمد لله. الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن الناس من يتخذ من دون الله أندادا يحبونهم كحب الله والذين آمنوا أشد حبا لله ولو يرى الذين ظلموا إذ يرون العذاب أن القوة لله جميعا وأن الله شديد العذاب. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் அருளினால் சஃபுத்து தஃபாசீர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை நாம் தெள்ளத் தெளிவாக பார்த்து வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அதனுடைய விளக்கங்களையும் அதனுடைய இலக்கிய போங்குகளையும் அந்த வசனங்களின் மூலம் நமக்கு கிடைக்கப்பெறும் பலாபலன்களையும் பயன்களையும், மேலும் அந்த வசனத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகளுடைய அர்த்தங்கள், மீனிங்ஸ், இவைகள் எல்லாம் தெளிவான முறையில் அல்ஹம்துலில்லாஹ் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இதுவரைக்கும் நாம் 162 ஆயத்தை கடந்து 163வது ஆயத்திலிருந்து 167 வரைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாடத்துடைய வரிசையில் எடுத்துக்கொண்டால் 222 பாடத்தை அடைந்திருக்கிறோம். 222வது பாடத்தை அடைந்திருக்கிறோம். இந்த பாடத்தில் நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஆயத்தின் வரிகள் என்ன? வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ், இவர்கள் ஈமான் கொண்டார்களோ அவர்கள் அல்லாஹ்வின் மீது கடுமையான மஹப்பத், பிரியம், நேசம், பாசம், அன்பு கொண்டவர்களாக இருப்பார். இவருடைய தலைப்பும் நாம் அதே போல்தான் கொடுத்திருக்கிறோம். விளக்கம்: முஃமின்கள் அல்லாஹ்வின் மீதே அளவிலா அன்பு கொள்வார்கள். முஃமின்கள் அல்லாஹ்வின் மீதே அளவிலா அன்பு கொள்வார்கள். இப்போ அன்புங்கிறது அல்லாஹ்வின் மீது முழுமையாக இருக்க வேண்டும் அடியார்களுக்கு, குறிப்பாக அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட முஃமின்கள். இப்போ அந்த அடையாளத்தினுடைய, இந்த அன்பினுடைய அடையாளத்தின் வெளிப்பாடு என்ன? அதற்கு ஏதாவது அடையாளம் இருக்கிறதா? அது ஏதேனும் குர்ஆனிலே ஹதீஸிலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதா என்றால், அல்லாஹு தஆலா ஒரு ஆயத்திலே தெளிவாக சொல்லி காண்பிக்கின்றான். அல்லாஹ்வை நீங்கள் பிரியப்படுறீங்க, அல்லாஹ்வை நீங்கள் மஹப்பத் வைக்கிறீங்க, அல்லாஹ்வை நீங்கள் நேசம் கொள்கிறீர்கள் என்றால் அந்த நேசத்தின் வெளிப்பாடு, அதன் அடையாளம் முதலாவது என்ன என்று சொல்லும்போது, குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ் வயக்ஃபிர் லகும் ذுனூபக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். குல், நபியை நீங்க சொல்லுங்க, குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், மக்களை பார்த்து, மக்களை நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால், அல்லாஹ்வை நீங்கள் பிரியப்படக்கூடியவர்களாக இருந்தால், ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள். நபியாகிய, ரசூலாகிய, இறுதி தூதராகிய, ஹபீபுல்லாவாகிய என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். யுஹிப்புக்குமுல்லாஹ், அதன் பிரதிபலன் என்ன கிடைக்கும்? அல்லாஹ் உங்களை முஹப்பத் வைப்பான், அல்லாஹ் உங்களை பிரியப்படுவான், அவங்க பாவங்களை மன்னிச்சிருவான். அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாகவும் இரக்கம் காட்டக்கூடியவனாகவும் இருக்கிறான். இந்த இடத்துல முதல் நிபந்தனை, அடையாளம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக பின்பற்றுவதில் தான் அல்லாஹுடைய பிரியம் இருக்கிறது. எல்லா விதத்திலையும் சுன்னத்துகளிலிருந்து நபிக்கு முழுமையாக கட்டுப்படுதலில் தான் மோமீன்கள் அல்லாஹின் மீது நேசம் வைக்கிறார்கள் என்பதற்கு உரிய அடையாளமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அன்பு, அதே போல அல்லாஹ்ட்ட அன்பு வைக்கிறோம்னு சொல்லி சொன்னால் அல்லாஹ் பதிலுக்கு பதில் செய்யக்கூடியவன். ஹதீஸ்ல வருது எப்படின்னா, நாம ஒன்று செஞ்சா அல்லாஹ் பன்மடங்கா தரக்கூடியவன். ஒரு ஹதீஸ்ல வருது, ஒரு மனிதர் அல்லாஹ்வை நோக்கி ஒரு ஜான் நெருங்கினால் அல்லாஹ் ஒரு முழம் நெருங்குகிறான்.
ஒரு முழம் நெருங்கினால் அல்லாஹ் இருமுழம் நெருங்குகிறான். அவர் ஒரு முழம் நெருங்கி இருமுழம் நெருங்கி வந்தால் அல்லாஹ் என்ன செய்யறான்? ஒரு முழத்துக்கு இருமுழம் ஓடி நெருங்கிறான். அப்போ அல்லாஹ் என்பது நடந்து சென்றால் அல்லாஹ் ஓடி வருகிறான். அப்போ வந்ததுக்கு பின்னாடி அல்லாஹ்வுடைய கையாக காலாக இப்படி அனைத்துமாக மாறிவிடுகிறான். அப்போ அல்லாஹு தாலா அவ்வளோ வரைக்கும் எனது மூமின்கள் முஹப்பத் வைக்கிறான். சொல்லிட்டான், யாராவது என்னுடைய நேசர், இப்படிப்பட்ட நேசருக்கு நோவினை கொடுத்தால் நான் உங்களோட போர் செய்ய தயாராக இருக்கிறேன். அப்போ அல்லாஹுடைய முஹப்பத் எந்த அளவிற்கு உண்மையானது என்பதை பார்க்கும். சும்மாவே முஹப்பத் வைக்கிறான். இதில் அவன் மீது நாம் அலாதியான முஹப்பத் வைத்தால் அல்லாஹுடைய முஹப்பத்தே தனி. அல்லாஹ்வை சந்திக்கணும், அல்லாஹ்வை பார்க்கணும், அல்லாஹ்வுடைய தரிசனம், அல்லாஹ்வுடைய பொருத்தம், அல்லாஹ்வுடைய திருப்தி, அல்லாஹ்வுடைய திருப்தி எனக்கு வேணும். அல்லாஹ் என் மீது கோபம் கொள்ளக்கூடாது. அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக வேண்டி யாரை வேண்டுமானாலும் கோபித்துக் கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைப்பதற்காக வேண்டி யாரை வேண்டுமானாலும் கோபித்துக் கொள்ளலாம். இதனுடைய பிரதிபலன் என்னாகும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய பிரியம், அல்லாஹ்வுடைய பொருத்தம் உங்களுக்கு கிடைத்துவிடும் உங்களுடைய உறுதியின் பேரில். யாரெல்லாம் உங்களுக்கு எதிராக உங்கள் மீது கோபம் கொண்டார்களோ அவர்களுடைய அவர்களுடைய பிரியத்திலே உங்களுக்கு பலன் இருந்தால், அதிலே உங்களுக்கு பிரயோஜனம் இருந்தால், அவர்கள் எல்லாம் உங்களோட பிரியப்படக்கூடியவங்களும் ஆயிடுவாங்க. அல்லாஹும்ம ர்சுக்னா ஹுப்பக வ ஹுப்ப ரசூலிக வ ஹுப்ப மை யத்ஃபஉனா ஹுப்புஹு இன்தக். அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய வெறுப்பை சம்பாதித்து கொண்டு மக்களுடைய பிரியத்தை பெற வேண்டும் என்று நீங்கள் முயற்சி செய்தால், அல்லாஹ் கோபமாயிட்டான்னு சொன்னால் உலகத்தில் எல்லாமே கோபமாயிடும். ஒரு ஹதீஸில் வருது, அல்லாஹ் ஒரு அடியானை பிரியப்பட்டு விட்டால் ஹஜ்ரத் சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து கூறுகிறான், நான் இந்த மனிதனை நேசிக்கிறேன், நீங்களும் நேசிப்பீராக. அதுக்கு பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக மலக்கள் அனைவருக்கும் இந்த தகவல், இந்த செய்தி சொல்லப்படுகிறது. இப்போ அனைவரும் அந்த அடியானை நேசிக்கிறார்கள். அதற்கு பிறகு பூமியில் உள்ள எல்லா விதமான விலங்குகள், விஷஜந்துக்கள் எல்லாருடைய உள்ளத்திலும் போடப்படுகிறது, இந்த அடியானை அவர்கள் மஹப்பத் பிரியம் வைக்கிறார்கள். அல்லாஹ் பிரிய வச்சிட்டா நீங்களும் பிரிய வைங்க. மன்னிப்போட விஷயத்துலையும் அதே மாதிரி தான். அப்போ அல்லாஹ் பிரிய வச்சுட்டா எனது எல்லாரும் பிரிய வைங்க என்பதாக சொல்லப்பட்டு எல்லாருடைய உள்ளத்திலும் அதனுடைய பிரியம் போடப்படுகிறது. இதுதான் மோமீன்கள் அல்லாஹ்வின் மீது அன்பு கொள்வதுடைய அடையாளம். அதனால மோமீன்கள் அல்லாஹ்வின் மீது முழுமையாக அன்பு கொண்டால் அல்லாஹ்வும் அன்பு கொள்வான். அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பகரம், அவன் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மிக உயர்ந்ததாக சிறந்ததாக இருக்கும். வாருங்கள் இன்ஷா அல்லாஹ் கிதாபிலே பார்ப்போம். கிதாபுடைய ஆசிரியர் தாய சம்பந்தமான விஷயங்களை கூறக்கூடியதை நோக்குவோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وَمِنَ النَّاسِ مَن يَتَّخِذُ مِن دُونِ اللَّهِ أَندَادًا. وَمِنَ النَّاسِ மக்களிலிருந்து சிலர், மக்களிலிருந்து மை எத்தஹித் யார் எடுத்துக்கொள்கிறாரோ, மின் தூனில்லாஹி அல்லாஹ் அல்லாதவற்றை அந்தாதா வணக்கத்திற்காக தலைவர்களாக ஆக்கிக் கொள்கிறார்களோ, அல்லாஹ்வுக்கு இணையாக ஆக்கிக் கொள்கிறார்களோ, அதாவது ஒமினன் நாசி மக்களிலிருந்து மன் தப்லூகு பிஹிமுல் ஜஹாலத்து, தப்லூகு பிஹிமுல் ஜஹாலத்து அவர்களை கொண்டு அவருடைய மடமைத்தனம் அடைகிறதோ, எத்தஹித எடுத்துக்கொள்வதை, மின் கைரில்லா அல்லாஹ் அல்லாத ஒரு வஸ்துவை ஆக்கிக் கொள்வதற்கு எவருடைய மடமைத்தனம் அவர்களை கொண்டு அடைகிறதோ அப்படிப்பட்டவர்கள் அந்தாதன், அந்த இணையாக, அதாவது ருவசா தலைவர்களாக, அஸ்னாமன் சிலைகளாக, அல்லாதவற்றை சிலைகளாக, அதாவது அவங்களுக்கு இணை துணையாக ஆக்கிக் கொள்வது. இது பொதுவாக இந்த உலகத்தில் முஷ்ரிக்கினுடைய நிலையை அல்லாஹுத்தாலா எடுத்து சொல்கிறான். அவங்களுக்கு மறுமையில் ஒன்றுமே கிடையாது. அவங்க என்ன செய்கிறாங்க, தங்களுக்கென ஒரு இணைகளை வைத்துக்கொண்டு அதை வணங்கி கொண்டிருக்கிறார்கள்.
அல்லாஹு தாலா அவனுக்கு எந்த இணையும் கிடையாது, அவனுக்கு யாரும் எதிரும் கிடையாது, அவனுக்கு துணையும் கிடையாது. அல்லாஹு தாலாக்கு எந்த கூட்டும் கிடையாது. சஹீஹைன்ல ஒரு ரிவாயத்தில் வருது, யா ரசூல் அல்லாஹ், சஹாபாக்கள் இப்னு மஸ்ஊத்லான்னு கேட்குறாங்க, ஐயு தம்பி அலமு, பாவங்களில் மிகப்பெரிய பாவம் எது என்பதாக சொல்லும்போது, அன் தஜ்அல லில்லாஹி நித்தன் வஹுவ ஹலகக, அல்லாவிற்கு இணையை ஆக்குவது, வஹுவ ஹலகக, அவனோ உன்னை படைத்திருக்கும் நிலையில், உன்னை படைத்தவன் அல்லாஹ் தான், அவன் படைத்திருக்கும் நிலையில் அவனுக்கு நீ இணையை ஆக்குவது இருக்கிறதே, இது மிக பெரும் பாவமாக, மிகப்பெரிய குற்றமாக இருக்கிறது, மிகப்பெரிய குற்றமாக இருக்கிறது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது தான் மிகப்பெரிய ஒரு பாவத்திலும் பெரிய பாவமாக இருக்கிறது. அப்போ அவர்கள் அதை இணையாக ஆக்கி கொண்டு அல்லாஹ்வுக்கு இணையாக ஆக்குறாங்க. என்ன, அல்லாஹ்வுடைய பாவத்தில் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயத்தில் அதில் வழிபடுறாங்க. இதுதான் இப்போ தான் அல்லாஹ் சொல்கிறான், அஸ்னாமன், அவங்க என்ன செய்கிறாங்க, யாருக்கு அவருடைய மடமைத்தனம் அடைய செய்கிறதோ அவர்கள் இருந்து எதுக்கு, அதாவது அடைகிறதோ எதுக்கு, அல்லாஹ் அல்லாத இணைகளை, தலைவர்களை, சிலைகளை ஆக்குவதற்கு. சரி, யுஹிப்பூனஹும் கஹுப்பில்லா, அவர்கள் அந்த சிலைகளை வணங்குகிறார்கள், அதை மதிக்கிறார்கள், அதற்கு மகத்துவம் கண்ணியம் செலுத்துகிறார்கள், கஹுப்பில்லா, அல்லாஹ்வுடைய பிரியத்தை போன்று. அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை போன்று. எப்படி அல்லாஹ் சொல்ற மாதிரி, அதாவது ஐ யுஅல்லிமூனஹும், அவர்கள் அதை கண்ணியப்படுத்துகிறார்கள், வயஹ்லஊன லஹும், அதற்கு முன்னால் பணிகிறார்கள், குனிகிறார்கள், தன்னை தாழ்த்தி கொள்கிறார்கள், கஹுப்பில் முஃமினீன லில்லாஹ், இதுவெல்லாம் யார், மூமின்கள் யாருக்காக செய்வார்கள், அல்லாஹ்வுடைய பிரியத்திற்காக செய்வார்கள், அல்லாஹ்வுடைய பிரியத்திற்காக செய்வார்கள் அல்லவா, அதை இந்த முஷ்ரிக்கீன்கள் சிலைகளுக்காக, சிலை வணக்கத்திற்காக செய்கிறார்கள். ஆனால் அதை மோமின்கள் என்ன செய்வாங்க, அல்லாஹ்வுக்காக செய்வாங்க. அல்லாஹ்வுடைய மஹப்பத்தினால, அவனை முழுமையாக அறிந்ததுனால, அவனுக்கு கண்ணியம் செய்யணும், அவனை ஒருமைப்படுத்தணும், தௌஹீத், அவனுக்கு இணை வைக்கக்கூடாது, அவனையே வணங்கி அவன் மீது நம்பிக்கை வைக்கணும், அப்புறம் எல்லா விஷயங்களையும் அவன் பக்கமே என்ன செய்யணும், மீளணும், அப்படிங்கிற விஷயத்த மூமின்கள் என்ன செய்வாங்க, வெளிப்படுத்தி காமிப்பாங்க. அதான் கஹுப்பில்லா, மூமின்கள் எப்படி மஹப்பத் வைப்பாங்களோ அதே போல மூமின்கள் யாரோட, அல்லாஹ்வோட என்ன செய்வாங்க, அந்த மஹப்பத்தை காமிப்பாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த பிரியத்தை அல்லாஹ்வுக்கும் சிலைகளுக்கும் பகிர்ந்து கொடுக்குறாங்க. அல்லாஹ்வுக்கும் சிலைகளுக்கும் மத்தியில் பெரிய, அதாவது பிரியத்தை பகிர்ந்து கொள்கிறார்கள், சிலைகளுக்கு உண்டு அல்லாஹ்வுக்கு உண்டுன்னு சொல்லி. வல்லதீன ஆமனு, வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லா, எவர்கள் ஈமான் கொண்டார்களோ அவர்கள் கடுமையான பிரியம் கொண்டவர்களாக இருப்பார்கள், ஹுப்பன் அல்லாஹ்வின் மீது இல்லா, அதாவது அஷத்து ஹுப்பன் இல்லா, அல்லாவை கடுமையான பிரியம் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதாவது ஹுப்புல் முஃமினீன லில்லா, மோமின்களுடைய பிரியம் அல்லாஹ்வின் மீது அஷத்து மிக கடுமையாக இருக்கும், கொஞ்ச நெஞ்சம் இல்லை, மிக கடுமையாக இருக்கும். மின் ஹுப்பில் முஷ்ரிக்கீன, முஷ்ரிக்கீன்களுடைய பிரியத்தை விட, லில் அந்தாதி, முஷ்ரிக்கீன்கள் தாங்களாக ஆக்கி கொண்ட இணை துணைகள், தாங்களாக ஆக்கி கொண்ட அந்த இணை துணைகள் மீது எவ்வாறு பிரியப்படுகிறார்கள், அதற்கு முன்னால் பணிகிறார்கள், அதை கண்ணியம் செய்கிறார்களோ அதை விட பன்மடங்கு, அதாவது கடுமையான முறையிலே மோமீன்கள் அல்லாஹ்விற்காக செய்வார்கள். அல்லாஹ்வுடைய மஹப்பத்தில் நிரந்தரமாக இருப்பாங்க, அல்லாஹ்வுடைய மஹப்பத்தோட யாரையும் இணையாக்க மாட்டார்கள். முஸ்லீம்கள் நினைச்சுவாங்க, முஷ்ரிக்கீன்கள் ஒரு சிலையை இணை வைப்பாங்க,
ஒரு சிலை பிரிய வைப்பாங்க, இன்னொரு சிலை வச்சா அதையும் பிரிய வைப்பாங்க. இப்படி அவங்க என்ன செய்வாங்க, இணை கொடுப்பாங்க. ஒன்று தூக்கி வச்சு இன்னொன்று தூக்கி வச்சுக்கிடுவாங்க இப்படி. ஆனால் முஷ்ரிக்கீன்களுடைய நிலை எப்படி? அவங்க எப்படின்னு சொன்னால், அவங்க சிலையை என்ன செய்கிறாங்க, கூகுன்னு தூக்கி வச்சுக்கிறாங்க. ஆனால் ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னு சொன்னால் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புகிறாங்க. அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்ற மாதிரி ஃபைதா ரகிபு ஃபில் ஃபுல்கி தாவுல்லாஹ் முஹ்லிஸீன லஹுத்தீன். ஏதாவது கப்பலில் போகும்போது ஆபத்து வந்துச்சுன்னு சொன்னால் அப்போ மட்டும் அல்லாவை அழைக்கிறாங்க, கூப்பிடுறாங்க. நான் மோமீன்கள் அப்படி இல்லை. அல்லாஹ் அல்லாத விஷயம் எதன் பக்கமும் திரும்புறது கிடையாது. கஷ்டத்துலேயும் அல்லாஹ் விட்டு போகிறது கிடையாது, இன்பத்திலேயும் அல்லாஹ்வின் பக்கம் தான் மீளுவாங்க. அப்போ அவங்களுடைய ரப்ப என்ன செய்ய எந்த நேரமும் தௌஹீதோட மொஹப்பத்தோட கொண்டு போவோம் தான் ஈமான்தாரிகள். ஏன்னா அவங்களுடைய மொஹப்பத் இருக்குது, அதான் வந்து ரொம்ப சிறந்தது. அப்போ அதுதான் அவங்களுடைய பிரியம் எப்படி இருக்கும்? இதை விட மற்ற காஃபிர்களுடைய பிரியம் அவங்களுடைய சிலைகளோடு இருப்பதை விட கடுமையான முறையில் மோமினுடைய பிரியம் இருக்கும். மோமினுடைய பிரியம், மோமின்கள் வந்து அல்லாஹ் மீது வைக்கக்கூடிய பிரியம் கடுமையாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னோம். சரி, வலவு எரல்லதீன வலமு எது எரவுனல் அதாப அன்னல் கூவத்தல் இல்லாஹி ஜமியா. வலவு எரல்லதீன வலமு அநியாயக்காரர்கள் மறுமையில் பார்க்கும்போது, அதாவது இது எரவுனல் அதாப், அவர்கள் அல்லாஹு தாலா அவருடைய செயலுக்கு ஏற்ப தண்டனை கொடுப்பதை பார்க்கும் பொழுது விளங்கும் அன்னல் கூவத்தை நிச்சயமாக சக்தி அனைத்தும் அல்லாவிற்கே சொந்தமானது என்பதை விளங்கிக் கொள்வார்கள். அன்னல் கூவத்தை இல்ல, அல்லாவிற்கே சக்தி அனைத்தும் என்பதை விளங்கிக் கொள்வார்கள். அதாவது லவ் ரஅல் லாலிமூன அநியாயக்காரர்கள் பார்த்தால் ஹீன இஷாஹிதுன் அல் அதாப அதாபை அல் முஇத்தலஹும் அல் முஅத்தலஹும் அவர்களுக்காக அவர்களுக்காக தயாரிக்கப்பட்ட அந்த வேதனையை, அந்த அதாபை அவர்கள் காணும் நேரத்திலே, அதை கண்ணால் பார்க்கும் நேரத்திலே லாலிமுன்கள் பார்ப்பார்கள். யௌமல் கியாமா, கியாமத்து நாள்ல அதை பார்க்கக்கூடிய நேரத்தில் என்ன சொல்லுவாங்க, அன்னல் குதிரத்தை குல்லுஹா அன்னல் குதிரத்தை குல்லஹா லில்லாஹி வாஹதா. எல்லா ஆற்றலும் சக்தியும் எல்லாம் யாருக்கு? அல்லாவிற்கே சொந்தமானது, அல்லாவுக்கு தான் சொந்தமானது. அப்போ இந்த இடத்துல ஒரு சிலர் சொல்லுவாங்க, லவ் ஆயனு அல்ல அதாப அதாபை அவர்கள் பார்த்தால் நினைச்சுவாங்க, அறிஞ்சு கொள்வாங்க அல்லாஹ்வுக்கு தான் எல்லா சக்தி இருக்குன்னு சொல்லிட்டு. கட்டளைகள் அனைத்தும் அல்லாவிற்கே சொந்தமானது. எல்லா செயல்பாடுகள் மிகைப்பு எல்லாம் அவனுடைய கண்ட்ரோலில் இருக்குது. யாரும் அதை என்ன செய்ய முடியாது, பறிக்க முடியாது, எடுக்க முடியாது. சொன்னாங்க, மாமி முஹம்மதே, நீங்கள் அநியாயக்காரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில், அதாவது அதாபுடைய கடுமையான அதாபில் அவங்க உள்ள தூக்கி போடும்போது நீங்கள் அவங்க என்ன செய்வாங்க, பெரிய ஒரு விஷயத்தை பார்ப்பாங்க. அப்போ அவங்க உள்ள தூக்கி போடும்போது விளங்கி கொள்வாங்க குஃப்ருடைய கேடு எவ்வளவு, நம்ம எடுத்த சிலைகள் எதுவுமே எனக்கு பயன் தரவில்லையே என்பதாக அவர்கள் அப்பொழுது கண்டுகொள்வார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அந்த நேரத்தில் அவங்களுக்கு தெரியும், உலகத்தில் நம்ம வேதனை இணை வைத்து கொண்டு இருந்தோம் ஏன்னா, ஆனால் அங்கே எல்லாமே என்னது அல்லாவுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. அவன் தான் எல்லாத்தையும் ஆட்டி படைக்கக்கூடியவன், அவன் தான் சக்தி வாய்ந்தவன். அவன் அல்லாத வேறு எதை கொண்டும் முஃபீத், அதாவது வேறு எதுவும் முன்னேற்றம் இல்லை, அவனெல்லாம் எதுவுமே நமக்கு பயனளிக்கக்கூடியதாக இல்லை என்பதை உணர்ந்து கொள்வார்கள். அதான் சொன்னாங்க, வன்னல்லாஹ ஷதீதுல் அதாப். அவங்க பார்த்துட்டு நிச்சயமாக நிச்சயமா அல்லாஹ் தஆலா கடுமையான வேதனை செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அதாவது வன்ன அதாப் அல்லாஹி, நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வேதனை ஷதீதுன் அலீமுன், நோவினை தரக்கூடிய கடுமையான வேதனையாக இருக்கும். நோயினை தரக்கூடிய கடுமையான வேதனையாக இருக்கும். ஜவாபு லவ், அதாவது லவ் எல்லதீன லலமு அப்படிங்கிற வார்த்தையில் இந்த லவ்ங்கிற வார்த்தை வந்திருக்கு. இந்த லவ்வுடைய ஜவாப் இருக்குது மஹதூஃப், அதாவது போக்கப்பட்டதாக இருக்கு, போக்கப்பட்டதாக இருக்குது. ஐ லரஅவு, அவர்கள் பார்த்தால்,
மாலா யூசப் எது ஒன்று வர்ணிக்கப்படவில்லையோ மினல் ஹவுலி அதாவது பயங்கரத்திலிருந்தும் ஃபலாத்தி கடுமையான பிடிகளிலிருந்தும் எது ஒன்று வர்ணிக்கப்படவில்லையோ அதை அவர்கள் பார்த்தால் விளங்கிக் கொள்வார்கள். சக்தி அனைத்தும் அல்லாவிற்கே சொந்தமானது, ஆற்றல் அல்லாவிற்கே உரியது என்பதை விளங்கிக் கொள்வார்கள். என்ன செய்வாங்க? அல்லாதன் கடுமையான வேதனை கொடுக்கக்கூடிய என்பதை விளங்கிக் கொள்வார்கள். அப்போ அவங்க இந்த இடத்துல மஹதூஃப் ஜவாபு மஹது அதாவது ஜவாபுடைய லவ் இரல்லதீன தலமும் இது இரவுல அதாப் அப்படிங்கிற லவ்ல வந்து லவ்க்குரிய ஜவாப் மஹதூஃபாக இருக்கு. ஐ ல ரஅவ் அப்படின்னு வரும். அவர்கள் பார்ப்பார்கள் மாலா யூசஃபு எந்த ஒன்று வர்ணிக்கப்படவில்லை மினல் ஹவுலி அதாவது ஆபத்துகள் அபாயங்கள் வல் ஃபலாத்தி அந்த கடுமையிலிருந்து எது ஒன்று வர்ணிக்கப்பட முடியாதோ அப்படிப்பட்ட விஷயத்தை பார்ப்பார். அப்போ அந்த விஷயத்தை என்ன செய்ய முடியாது. இப்படி சொர்க்கத்துடைய விஷயத்தை மாலா எந்த கண்ணும் கண்டிராத எந்த காதும் கேட்டிராத எந்த உள்ளம் நினைத்து பார்த்த முடியாதுன்னு சொல்லி சொல்கிறோமோ அதே மாதிரி நரகத்துடைய விஷயத்திலையும் அதே தான். நரகத்துடைய விஷயத்திலையும் நரகத்துடைய விஷயத்திலையும் அதே போல் தான். அதை பற்றிய தெளிவான விஷயங்களை எடுத்து சொல்ல முடியாது. ஏன்னா அது பயங்கரமான அந்த நிலை. வண்ணல்லாஹ் ஷதீது அதாப் அல்லாஹ் கடுமையான வேதனை செய்யக்கூடியவன் அப்படின்னா வருதுலா குரான்ல ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லும்போது இதில் லா யுஅதிபு அதாபஹு அஹது வலா யூசிக்கு வசாக்கஹு அஹத். அப்போ அந்த நாளில் அல்லாஹு தலா எந்த அளவுக்கு வேதனை செய்வான். லா யுஅதிபு அதாபஹு, யாருக்கும் இது போல வேதனை செய்யறதில்லை, அவ்வளோ வேதனை செய்வான். யாரையும் இப்படி பிடித்து கட்டி இது கிடையாது, அவ்வளோ ஒரு கெட்டு வந்து செய்வான் என்பதாக வருகிறது. இந்த நேரத்தில் அவங்க நேராக பார்த்தாங்கன்னு சொன்னால் அந்த கடுமையிலிருந்து எந்த ஒன்று அவங்களுக்கு இறங்குகிறதை பார்த்தாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய ஷிரிக்கின் காரணமாக குஃப்ரின் காரணமாக நடந்ததை பார்த்தாங்கன்னா என்ன செய்வாங்க. அவர்கள் வல்லான் வழிகேட்டில் இருக்கின்றான் என்பதை வழிகேட்டில் தான் இருந்தோம் என்பதை புரிந்து கொள்வார்கள். அப்போ இந்த இடத்துல அவர்களுக்கு கடுமையான வேதனைகள் செய்யப்படும். அதை இங்கே என்ன செய்ய முடியாது, எடுத்து சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு என்பதை அல்லாஹு தஆலா சொல்லி காண்பிக்கின்றான். இந்த இடத்துல அதாவது சொல்ல வருது, இந்த ஆயத்தின் மூலம் நமக்கு சொல்ல வருவது என்ன, காஃபிர்கள் நாளைக்கு மறுமையில பார்க்கும்போது என்ன செய்வாங்க, பிடிச்சு கொண்டும் இது கொண்டு இருப்பாங்க. மூமின்கள் யார் மேலே, அல்லாஹ் மேலே முஹப்பத் வச்சிருப்பாங்க, பிரியம் வச்சிருப்பாங்க, கடுமையான பிரியம் வைப்பாங்க. நம்ம அந்த பிரியத்துடைய அடையாளத்தையும் சொல்லிட்டோம். நபியை முஹப்பத் வைக்கிறது பிரியத்துடைய அடையாளமாக இருக்கிறது. எனவே அல்லாஹ்வின் மீது முழுமையான பிரியம் கொள்ள வேண்டும். பிரியம் கொள்வதனுடைய வெளிப்பாடு நபியை பின்பற்றுறது. அது மாதிரி அல்லாஹ்வுக்கு முழுமையாக வழிபடுறது, நபியை பின்பற்றுறதுல எல்லாமே வந்துடும். அப்படி செஞ்சோம்னா அல்லாஹ் முஹப்பத் செய்வான், பாவங்களை மன்னிப்பான் என்பதாக வருகிறது. எனவே அந்த காஃபிர்களானவர்கள் இன்னைக்கு உலகத்தில் இதாக இருப்பாங்க, நாளைக்கு அங்கே போய் வேதனையை பார்த்தோன்னே விளங்கி கொள்வாங்க நம்ம எவ்வளோ பெரிய வழிகேட்டில் இருந்திருக்கோங்கிறத என்பதாக தெரிந்து கொள்கிறது. எனவே நாம் அதிகமாக அல்லாஹ்வை முஹப்பத் செய்ய வேண்டும், பிரியப்பட வேண்டும். அதில் தான் முழு வெற்றியும் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பிரியத்தில் தான் வெற்றி இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியங்கள் நமக்கு தந்து அருள் புரிவானாக. ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.